வாரும் தூய ஆவியே, என் வாஞ்சையெல்லாம் நீர்தானே, என் வாழ்க்கையெல்லாம் உம் புகழ்தானே. எந்த ஒரு மனிதன் நான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து பாலீர் ஜீவனுள்ள தேவன் என்று அவரை முத்தம் கொடுக்கிறானோ, அவரை பணிகிறானோ, அவன் சபை கட்டப்படும். ரட்சிப்பு என்றால் என்ன? நான் இந்த உலகத்துக்கு சொந்தம் அல்ல, நான் இயேசுவுக்கு சொந்தம். இயேசு என்ன பிசாசின் கையில் இருந்து இரத்தத்தை கொடுத்து வாங்கிட்டார். அல்லேலூயா, 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 ஆமென். வரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் என்னை நீராளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையா என்னை நீரப்பே. நீராளுகை செய்யோ, ஜீவ தண்ணீர் நீரே. கையை காட்டுங்க, தாகம் தீர்க்கும். மறுபடியும் கையை காட்டி சொல்லுங்க, ஆலோசனை நீராளுகை செய்யோ, ஜீவ தண்ணீர் நீரே. தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே. நீராளுகை செய்யோ, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையா என்னை நீராளுகை செய்யோ, நீராளுகை செய். கைகளை உயர்த்தி வாங்க பரிசுத்தாவியானவரே சொல்லுங்க, வாங்க பரிசுத்தாவியானவரே, தேற்றரவாளனாகிய பரிசுத்தாவியானவரே, நான் சொல்ல சொல்ல வருக வருகன்னு சொல்லுங்க. தேற்றரவாளனாகிய பரிசுத்தாவியானவரே, ஓ கிரியை செய்கிற கர்த்தருடைய ஆவியானவரே, உயிர்ப்பிக்கிற கர்த்தருடைய ஆவியானவரே, சாவுக்கு ஏதுவான எங்களுடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற ஆவியானவரே, பலன் தருகிற பரிசுத்த ஆவியானவரே, சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுதெல்லாம் அவனுக்கு விரோதமாய் கொடி ஏற்றுகிற கர்த்தருடைய ஆவியானவரே, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியினால் ஆகும்னு சொன்ன ஆவியானவரே,
கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு என்று சொன்ன ஆவியானவரே, இந்த சந்ததியின் மேல் ஆவியும் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதங்களை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆவியானவரே, தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆவியானவரே, ஜெயம் தருகிற ஆவியானவரே, ஆலோசனை தருகிற ஆவியானவரே, வெற்றி தருகிற ஆவியானவரே, ஹல்லேலூயா. நீங்கள் அறியா ஆவியானவர் இங்க ஃபுல்லா நிரம்பிக் கொண்டு இருக்கிறார். ஒரு சக்கனா மகிமை ஆலயத்தை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. என் மகனே மகளே, ஒரு மகிமைக்குள்ளே நீ வந்திருக்கிற, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள வந்திருக்கிற, உன்னை முழுவதும் ஆளுகை செய்கிற தேவனுடைய மகிமை. அசுத்தம் வெளியேறுகிறது, பயம் வெளியேறுகிறது, வியாதி வெளியேறுகிறது, பிள்ளை சூரிய கட்டுகள் வெளியேறுகிறது. கை தட்டி கை தட்டி ஹல்லேலூயா. ரதரபகரம சிகரமகதா ஓ ரகரம சிகரமகந்தரமோ ரே மகந்தரமகந்தரலா. ஹல்லேலூயா. அப்படியே பிரச்சனை இறங்கி இருக்கிறது. அப்படியே வஸ்திரத்துக்குள்ள தொட்டுக்கிட்டே இருங்களேன். எப்பேற்பட்ட வியாதினாலும் மாறிடும், எப்பேற்பட்ட வியாதினாலும் மாறிடும். அப்படி வஸ்திர தொங்கல் ஆலயம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. 12 வருட வியாதியா, 18 வருட வியாதியா, 38 வருட வியாதியா, இயேசு சுகமாக்குறதுக்காகவே உன் அருகே வந்திருக்கிறார். டாக்டர்கள் கைவிட்டுட்டாங்களா? இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இன்றைக்கு உன் அருகே இயேசு நிற்கிறார். நீ இயேசுவின் மகா, நீ இயேசுவின் மகன். எப்போதும் உம்மோடுதான், உம் வலக்கரம் என்னோடுதான். சத்தமாய் கைகளை உயர்த்தி மார்பை தட்டி கையில் சொல்லுங்க, எப்போதும் உம் வலக்கரம். நல்ல சத்தத்தை உயர்த்தி, என் வாஞ்சையெல்லாம் நீர்தானே, என் வாழ்க்கையெல்லாம் உம் புகழ் தானே, என் வாஞ்சையெல்லாம் நீர்தானே, என் வாழ்க்கையெல்லாம் உம் புகழ் தானே. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆராதனை, 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 ஆயுள் இருக்கும் வரை, என் ஆயுள் இருக்கும் வரை. ரெண்டு கைகளை உயர்த்தி எப்போதும் எப்போதும் உம்மோடுதான், உம் வலக்கரம் என்னோடுதான். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? இன்னொரு முறை ஏமே பூலோகத்தில் உம்மை தவிர, பூலோகத்தில் உம்மை தவிர வேறே விருப்பமில்லை, வேறே விருப்பமில்லை. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் வாஞ்சையெல்லாம்
என் வாழ்க்கையெல்லாம் உம் புகழ்தான் இயேசுவே. ஓ இயேசுதானே என் வாழ்க்கையெல்லாம் உம் புகழ்தானே. ஆராதனை 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 என் ஆயுள் இருக்கும் வரை, என் ஆயுள் இருக்கும் வரை எப்போதும் உம்மோடுதான். உற்சாகமா சொல்லுங்க. சத்துரு வெக்கப்படட்டும், பிசாசு வெக்கப்படட்டும். காருண்யத்தின் கயிறுகளால் கட்டி என்னை இழுத்து கொள்ளூரே. சொல்லுங்க. கயிறுகளால் கட்டி என்னை இழுத்து கொண்டீர், பேரன்பினால் பேரன்பினால் ஓ பெரியவனாக்கி விட்டீர் என்னை. பெரியவன் ரெண்டு கைகளை உயர்த்தி என் வாஞ்சையெல்லாம் என் வாஞ்சையெல்லாம் ஆராதனை 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 என் ஆயுள் இருக்கும் வரை, என் ஆயுள் இருக்கும் வரை. ரெண்டு கைகளை உயர்த்தி எப்போதும் உம்மோடு இயேசுவே. என் ஜனங்கள் உம்மோடு இருக்கணும். ஆமென். ரெண்டு கைகளை உயர்த்தி, ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஏசப்பா, எப்போதும் நான் உம்மோடு இருக்கணும், நீர் என்னோடு இருக்கணும். என்னை தனிமையா விடாதீங்க, என்னை தனிமையா விடாதீங்க. என் இஷ்டத்துக்கு என்னை விடாதீங்க, என் மனம் போல என்னை விடாதீங்க. நான் இஷ்டப்பட்டு வாழ்ந்து நிறைய நஷ்டப்பட்டுட்டேன், மாம்சத்துல விழுந்துட்டப்பா. 1000 லட்சங்களை இழந்துட்டப்பா, சரீரத்துல பலவீனங்களை இழந்துட்ட. என்ன மன்னிங்க ஆண்டவரே, என்னோடு இருங்க. ஓ எப்போது என்னோடு இருங்க, நான் உம்மோடு இருக்கணும். கைகளை உயர்த்தி நான் சொல்ல சொல்ல வாழ்க வாழ்கன்னு சொல்லுங்க. அதிசயம் செய்கிற இயேசுவே, அற்புதம் செய்கிற இயேசுவே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்க வந்த இயேசுவே, ஓ இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாய் அழைக்கிற இயேசுவே, இரக்கமும் மன உருக்கமும் இல்லை இயேசுவே, ஜனங்களை பார்க்கும் பொழுது மனதுருகின இயேசுவே, மெய்ப்பன் இல்லாத ஜனங்களை பார்க்கும் பொழுது கண்ணீர் விட்ட இயேசுவே, ரெண்டு கரங்களை வைத்து ஜனங்களை ஆசீர்வதிக்கிற இயேசுவே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்க வந்த இயேசுவே, ஓ
பயங்கர குழியில் உளையான சேற்றில் இருந்து எங்களை தூக்கி எடுத்த இயேசுவே, கண்மலையின் மேல நிறுத்தி கர்த்தரை துதிக்கிற துதி எங்க உதடுல கொடுத்த இயேசுவே, காணி ஆட்சிக்கு புறம்பெயர்ந்த எங்களை தேடி கண்டுபிடித்த இயேசுவே, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருந்த எங்களை தேடி கண்டுபிடித்த இயேசுவே, உம்முடைய இரத்தத்தால் எங்களை பரிசுத்தப்படுத்தின இயேசுவே, எங்களை ஆசாரியலா லேவியர்களாக பரிசுத்த கூட்டத்தாராய் நீதிமானாய் மாற்றின இயேசுவே, சிறியவனை புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற இயேசுவே, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவான் என்று சொன்ன இயேசுவே, தண்ணீரை திராட்சரசமாக்கின இயேசுவே, தண்ணீர்ல கலர் மனசுவை கொடுத்த இயேசுவே, கொந்தளிக்கிற கடலை அதட்டி அமைதிப்படுத்தின இயேசுவே, தண்ணீர்ல மூழ்கின பேதுருவை கைப்பிடிச்சு தூக்கி எடுத்த இயேசுவே, 2 மீன் 5 அப்பத்தை ஆசீர்வதித்து பெருகச் செய்த இயேசுவே, மரித்த யவீரனுடைய மகளை உயிரோடு எழுப்பின இயேசுவே, 4 நாளாகி அடக்கம் பண்ணப்பட்ட லாசரு உயிரோடு எழுப்பின இயேசுவே, எங்கள் நடுவே வந்திருக்கீங்க. கை தட்டுங்க. எங்கள் நடுவே வந்திருக்கீங்க. எங்கள் நடுவே வந்திருக்கீங்க. எங்க நடுவே வந்திருக்கீங்க. எங்க நடுவே வாசம் பண்றீங்க. எனக்குள்ளே நிக்கிறீங்க. என்ன தொடுறீங்க. என்ன உணர்த்துறீங்க. என்ன மனம் திரும்ப வைக்கிறீங்க. என்னை அழ வைக்கிறீங்க. எனக்கு பாவ உணர்வு தரீங்க. நன்றி, நன்றி. 1 கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. 1 கோடி செல்வங்கள் என்னை தேடி. 2 கைகளை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, நல்உணவே நாளெல்லாம் உம் நினைவே, நல்உணவே நாளெல்லாம் உம் நினைவே, உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க. கைகளை உயர்த்தி ராஜா, இயேசு ராஜா, ராஜா, இயேசு ராஜா. ஒரு பாரா காந்தா ராமா எல்லாம் இயேசு ராஜாவுக்கு கைத்தட்டி ஆண்டவரை துதிங்க. ஆண்டவர் நல்லா துதிங்க. கர்த்தரை துதிங்க. கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா, 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 ஆமென், ஹல்லேலூயா. ஓ, ஆண்டவரை துதிக்கிறது எத்தனை இன்பம். ஹல்லேலூயா. அப்பா, நீர் எங்களுக்கு பயத்தின் ஆவி தராமல் தைரியத்தின் ஆவி தந்தீர். அந்த தைரியத்தின் ஆவியினால சர்ப்பங்களை மிதிப்போம், தேள்களை மிதிப்போம், சாத்தானுடைய கோட்டைகளை தகர்ப்போம். ஹல்லேலூயா. 1 2 3 4. அப்பா, நீர் எங்களுக்கு பயத்தின் ஆவி தராமல்
தைரியத்தின் ஆவி தந்தீரே. அப்பா நீர் எங்களுக்கு பயத்தின் ஆவியை தராமல் உற்சாக ஆவி தந்தீரே. அப்பா நீர் எங்களுக்கு பயத்தின் ஆவியை தராமல் தைரியத்தின் ஆவி தந்தீரே. அப்பா நீர் எங்களுக்கு சோர்வின் ஆவியை தராமல் உற்சாக ஆவி தந்தீரே. எல்லாரும் கை தட்டுங்க. நல்லா நல்லா கை தட்டி நல்லா பாடணும். ஒவ்வொருவருக்கு தைரியத்தின் ஆவி தந்திருக்கிறார். எதை குறித்து பயப்படக்கூடாது. நம்மளை கண்டு பிசாசு பயப்படணும், மந்திரவாதி பயப்படணும். ஞானிகளை வெட்கப்படுத்தும் படிக்கு இந்த பைத்தியங்களை தெரிந்து கொண்டீர். ஞானிகளை வெட்கப்படுத்தும் படிக்கு தம்பி நல்லா மைக் சவுண்ட் எல்லாம் வை. பைத்தியங்களை தெரிந்து கொண்டீர். உள்ளதை அவமாக்கும் படிக்கு இல்லாததை தெரிந்து கொண்டீர். உள்ளதை அவமாக்கும் படிக்கு இல்லாததை தெரிந்து கொண்டீர். அப்பா நீர் எங்களுக்கு பயத்தின் ஆவியை தராமல் தைரியத்தின் ஆவி தந்தீரே. அப்பா நீர் எங்களுக்கு சோர்வின் உற்சாக ஆவி தந்தீரே. மறுபடியும் பாடுவோம். அப்பா நீர் எங்களுக்கு தராமல் தைரியத்தின் ஆவி தந்தீரே. அப்பா நீர் எங்களுக்கு சோர்வின் ஆவியை தராமல் உற்சாக ஆவி தந்தீரே. சாத்தானின் கோட்டைகளை தகர்க்க சத்திய வார்த்தைகளை தந்தீர். சாத்தானின் கோட்டைகளை தகர்க்க சத்திய வார்த்தைகளை தந்தீர். ஜெபிக்கிற ஆவியை தந்து என்னை ஜெயமுள்ள மகனாக்கினீர். ஜெபிக்கின்ற ஆவியை தந்து என்னை ஜெயமுள்ள மகளாக்கினீர். அப்பா நீர் எங்களுக்கு பயத்தின் ஆவியை தராமல் தைரியத்தின் ஆவி தந்தீரே. அப்பா நீர் எங்களுக்கு சோர்வின் ஆவியை தராமல் ஆமென். உற்சாக ஆவி தந்தீரே. எல்லாரும் கை தட்டி பாடுங்க. அப்பா நீர் எங்களுக்கு பயத்தின் ஆவியை தைரியத்தின் ஆவி தந்தீரே. அப்பா நீர் எங்களுக்கு சோர்வின் ஆவியை உற்சாக ஆவி தந்தீரே. நல்ல கை தட்டுறதுங்க கேட்கணும். கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு நல்ல ஜீவன் தந்திருக்கிறார். மழை காலத்துல அநேகர் காய்ச்சல்ல சளியில ஆஸ்பத்திரி நிரம்பி இருக்கிறது. உங்களை கர்த்தர் கிருபையா காத்திருக்கிறார். மாம்சீக ஆசைகளை அழித்து நல் தெய்வீக ஆவியை தந்தீர். என் மாமிச தெய்வீக விசுவாச ஜீவியம் வாழ்ந்து இன்ப காணான பரலோகம் சேர்வேன். விசுவாச ஜீவியம் வாழ்ந்து இன்ப காணான
பரலோகம் சேர்ந்தேன். அப்பா நீர் எங்களுக்கு பயத்தின் ஆவியை தராமல் தைரியத்தின் ஆவி தந்தீரே. அப்பா நீர் எங்களுக்கு சோர்வின் ஆவியை தராமல் உற்சாக ஆவி தந்தீரே. ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்க கேட்டேன். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது செசரியா திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி தம்முடைய சீசர்களை நோக்கி மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும் சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும் சிலர் எலியா என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். வேறு சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். நீங்கள் என்னை யார் என்று சொல்லீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களை ரொம்ப நேசிக்கிறார். இதுல பரிசேயர் சதுசேயர் என்கிறவருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கன்னு தன்னை பின்பற்றுங்களுக்கு சொல்கிறார். அவங்க பரிசேயர் சதுசேயர்னா புளித்த மாவு உடையவங்க. புளித்த மாவு அது கெட்டுப்போன மாவு, நல்ல மாவையும் புளிக்க வைக்கும். பரிசேயர் சதுசேயருடைய ஐக்கியம் உங்களுக்கு வேண்டாம். அதற்கடுத்து நேர பிலிப்பு செசரியா பட்டணத்துக்கு ஊழியத்தை முடிச்சு தன்னுடைய சீசர்கள்கிட்ட கர்த்தர் பேசி உலாவுகிறார். சீசர்கிட்ட கேட்கிறார், ஆமா ஜனங்கள் என்னை யாருன்னு சொல்றாங்கப்பா அப்படிங்கிறார். உடனே சீசர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே உம்மை யோவான் ஸ்நானகன் நீர் தான் சொல்றாங்க. யோவான் ஸ்நானகன் செய்த ஊழியத்தை நீர் செஞ்சுக்கிட்டு இருக்கீன்னு யோவான் ஸ்நானகனுக்கு ஒப்பிடுறாங்க. இன்னும் சிலவங்க எலியான்னு சொல்றாங்க. இன்னும் மற்ற கூட்டத்தார் எலியாவை விட டபுள் மடங்கு அற்புதம் செய்த எலிசான்னு உங்களை சொல்றாங்க. உடனே நீங்க சீசர்கள் என் கூட சாப்பிட்டு என் கூட உறங்கி என் கூடயே நிற்கிறீங்க, நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? அப்போ உடனே சீமோன் பேதுரு உடனே சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த வார்த்தை இயேசு ரொம்ப தொட்டுட்டு, நீர் ஆமா அவர் சொல்றாரு பாருங்க, நீர் யாரு? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்னார் பாருங்க. உடனே சொல்லிட்டாரு, ஓ யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். இல்ல நீ உடனே சொல்ற, நீ பாக்கியவானப்பா. எந்த மனிதன் ஜீவனுள்ள தேவனை நான் அறிஞ்சிருக்கிறேன், என் குடும்பம் ஜீவனுள்ள தேவனுக்கு அடிமை, என் தெய்வம் ஜீவனுள்ள தெய்வம்னு எந்த நாவு அறிக்கை பண்ணுதோ அந்த மனுஷன், அந்த குடும்பம், அந்த சந்ததி, அந்த சபை பாக்கியமுள்ள சபையாய் மாறும். செத்த கடவுளை நாம் ஆராதிக்கவில்லை, யோவான் ஸ்நானகனை ஆராதிக்கவில்லை, எலியாவை ஆராதிக்கவில்லை, எலிசாவையும் ஆராதிக்கவில்லை. நான் பணியாற்றுகிற என் பட்சத்தில் நிற்கிற தெய்வம் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே சொல்லிட்டாரு, ஃபீலிங் இரத்தமும் மாம்சமும் உனக்கு இதை வெளிப்படுத்தல, என் பரலோகத்தில் இருக்கிற பிதாவே உன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். கையை உயர்த்தி இந்த சத்தியம்
இந்த அறிவு சிலவங்க யோவான் ஸ்தனங்கன்றாங்க, சிலவங்க எலியாவுங்காங்க, சிலவங்க எலிசாங்க. நீ சொன்ன பாரு, நீரோ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இது உனக்கு மாம்சம் வெளிப்படுத்தலப்பா, ரத்தமும் வெளிப்படுத்தல, பரலோகம் என்னை அனுப்பிவிட்ட பிதா இருக்காரே, அவரே உங்ககிட்ட பேசி இந்த வார்த்தையை சொல்ல வச்சிருக்கிறார். நீ பாக்கியவான். கையை உயர்த்து. இந்த கல்மேல் என் சபையை கட்டுவேன். இந்த கல்மேல். எந்த கல்லு மேல்? பேதுரு மேல இல்ல. பேதுரு அறிக்கை பண்ணார் பாருங்க, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுன்னு சொன்னாரே. இயேசுவின் பேர்ல சபை கட்டப்படும், குடும்பம் கட்டப்படும், பிள்ளைகள் கட்டப்படுவாங்க. ஏதோ மாம்சத்தில் நான் பணம் 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குறேன், வீட்டை கட்டிட்டேன், பிள்ளைகளை படிக்க வச்சேன், கிடையாவதே கிடையாது. நீ ஒரு பக்கம் ஏறுவ, ஒரு பக்கம் இறங்கிக்கிட்டு இருக்கும். நிக்கப்படும். அது பாதாளம். அதுக்கு பேர். எந்த ஒரு மனிதன் நான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து பாலீர் ஜீவனுள்ள தேவன் என்று அவரை முத்தம் கொடுக்கிறானோ, அவரை பணிகிறானோ, அவன் சபை கட்டப்படும், அவன் குடும்பம் கட்டப்படும், அவன் பிள்ளைகள் கட்டப்படும். இன்னைக்கு என்ன தெரியுங்களா? பாதாளத்தின் வாசல் திறந்திருக்கு. அந்த திறந்த வாசல் உனக்கு வரவே வராது. கையை உயர்த்தி. பாதாளத்தின் வாசல்கள் அதை மூடுவதில்லை. உன் வீட்டை மூடாது, உன் வீட்டை நெருங்காது, உன் பிள்ளைகளை நெருங்காது, உன் சபையை நெருங்காது. இன்னைக்கு பாதாளத்தின் வாசலுக்குள்ள சிக்கி இருக்கிறாங்க. பாதாளத்தின் வாசல்கள் மூடி இருக்கிறது. நிலக்கால்களை பாதாளம் தொட்டு இருக்கிறது. உன் வீட்டு நிலக்கால்களை, அநேகருடைய நிலக்கால்களை தொட்டு இருக்கிறது. ஏன் தெரியுமா? அவங்க யோவான் ஸ்நானகனுடைய உபதேசத்துக்கு உரியவங்க, எலியாவின் உபதேசத்தை கேட்கிறவங்க, எலிசாவின் உபதேசத்தை கேட்கிறவங்க. ஆனால் இவர் பரலோகம் அனுப்பிவிட்ட இயேசு. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, அடிக்கடி ஆண்டவரை பார்த்து சொல்லணும், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே சொல்வார், உன் வீடு கட்டப்படும், உன் சபை கட்டப்படும், உன் பிள்ளைகள் கட்டப்படுவாங்க. கேட்டினுடைய வாசல் அடைக்கப்படும், பாதாளத்துக்கு போற வாசல் அடைக்கப்படும். ஆமா அருமையானவனே, இன்றைக்கு பாதாள வாசல் திறந்திருக்கு. மத்தேயு எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 13வது வசனத்திலே, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறவங்க சிலர், ஆனால் கேட்டுக்கு போகிற வாசலோ வழி விசாலம், அது விரிந்திருக்கிறது. வாசி. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். ஒவ்வொருவரும் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். ஆமா, இதோ வாசல் விசாலமா இருக்கிற. ஓஹோ, வேண்டவே வேண்டாம். நிதானித்து அடி நல்லா யோசித்து இடுக்கமான வாசல் வழியாய் நம்ம உட்பிரவேசிங்க. கேட்டுக்கு போகிற வாசல் விரியும். கேட்டு உலகத்துக்கு பிசாசுனுடைய உபதேசத்துக்கு போற வாசல் விரிவும் விரிஞ்சி இருக்குது. வழி விசாலமா, அது வழி விசாலமா இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அதை நீ பின்பற்றாத. அநேகர் போறாங்க. அவன் அப்படி பண்ணிட்டான், அவன் அப்படி குபாரன் ஆயிட்டான், இவன் புள்ள கலெக்டர் ஆயிட்டு, இவன் புள்ள நல்ல மார்க் எடுத்துட்டு. இல்லை, வேண்டாம் வேண்டாம். உன் பிள்ளை ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. பைபிளை படிச்சு ஒரு சொட்டு கண்ணீர் விடுதா? இந்த பக்கமும் அந்த பக்கமும் மீகாவேல் தூதன் இருக்கான், காபிரியல் தூதன் இருக்கான். கையை உயர்த்து. அல்லேலூயா. பின்னால கேருப்பு, பின்னால ஆமா கேருபின்களும் சேராபின்களும் இருக்கிறாங்க. உங்கள் பிள்ளைகள் மடியில் பைபிளை படித்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்னால் அந்த பிள்ளை படிப்பு கட்டப்படும், அந்த குடும்பம் கட்டப்படும், அந்த வாலிப மகளை கட்டுவார். இன்னைக்கு 2 சக்தி பயங்கரமாக கிரியிச்சு. பிசாசுடைய சக்தி திறந்துருக்கு. கூட்டம் கூட்டமாக அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். தலைவர்களுக்குள்ள யுத்தத்தை கொண்டு வரணும், நாடு சின்ன பண்ணமாகணும், பெரிய எங்கே பார்த்தாலும் வீட்டு வாசல் அடைச்சிட்டு ஓடணும் ஜனங்கள், அப்படி தான் நினைக்கிறான். ஆனால் இயேசு உன்னை கண்டுபிடிச்சார். பேதுருக்குள்ள. பேதுரு படிப்பறிவு இல்லாதவன். ஆமாம், ஒரு சின்ன அற்புதத்தை பார்த்து உடனே இயேசுவை பிடிச்சுக்கிட்டான். ஆமாம், ஆண்டவரே நான் எவ்வளவு திறமசாலி,
ஆனா என் படகுல ஒரு மீன் கூட அம்படலையே. ஆனா உங்க வார்த்தையின்படி வலைய போடும் பொழுது வலை நிரம்பும்படி 2 படகு அமிழ்ந்துபடி எனக்கு மீனை கொடுத்துட்டீங்களே. நான் ஒரு பாவியான மனுஷன், என்னை விட்டு நீ கடந்து போங்கன்னு சொல்லும்போது சொல்றேன், வா உன்னை மனுஷரை பிடிக்கிறவராய் மாற்றுவேன். கைகளை உயர்த்தி இந்த அற்புதத்தை பெருசா நினைச்சு, இது கர்த்தர் தான் செஞ்சிருக்கிறார். இந்த அற்புதம் இது கர்த்தர் தான் இந்த வலையில இவ்வளோ மீனை அனுபவிச்சார்னு அந்த நன்றி வரும்பொழுது சொல்றாரு, இனி மீன் பிடிக்க வேண்டாம், என் கூட வா, மனுஷரை பிடிக்கிறவராய் மாற்று. ஐயோ எனக்கு படிப்பில்லையே, ஒன்று வேண்டாம், நீ வாப்பா, என் அற்புதத்தை நெஞ்சில் வச்சிருக்கிற. அதான் அந்த அந்த அனுபவம் சொல்றார். எல்லாரும் இயேசுவை யோவான் ஸ்நானகன், ஒரு எலியா, இவர் ஒரு எலிசா தீர்க்கதரிசின்னு சொல்லும் பொழுது நீ மட்டும் இந்த சத்தியத்தை சொன்ன பாரு, நீ பாக்கியவானுப்பா, நீடித்த நாட்கள் நீ வாழ்ந்துகிட்டே இருப்ப, உனக்கு என்ன சோதனை வந்தாலும் ஜெயிச்சிருவ. கையை உயர்த்தி, உள்ள என்ன இருக்குது? நீர் ஜீவன் உள்ள என்ன இருக்கணும்? குமாரனாகிய கிறிஸ்துவின் பிள்ளைனா, நான் ஜீவனுள்ள தேவனுடைய கிறிஸ்துவின் பிள்ளை. சாத்தானுக்கு சொந்தம் கிடையாது, பாதாளம் என்னை தொட முடியாது, என் குடும்பம் கட்டப்படும். அல்லேலூயா. ஆமா, இந்த வார்த்தையை சொல்லுங்க, உங்க குடும்பம் கட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். எசேக்கியேல் 36:36 கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன். ஆண்டவருடைய வேலை கட்டுகிற வேலை. அவருடைய நெஞ்சை அசைச்சு சொல்றார், அதிகாரப்பூர்வமாய் சொல்ற, கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன். நிர்மூலமானது என்ன? பிசாசு நிர்மூலமாக்குறான். குடும்பத்தை உடைச்சி, சபையை உடைச்சி, சபையில வித்தியாசமான சில புரளிகளை கிளப்பி உடைக்கிற வேலை. ஆனால் ஆண்டவருடைய பேர் என்ன? கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன். கைகளை தட்டி அல்லேலூயா. உங்களுடைய குடும்பம் கட்டப்படும், உங்களுடைய பிள்ளைகள் குடும்பம் கட்டப்படும், தொழில் கட்டப்படும், உங்களுடைய பரிசுத்தம் கட்டப்படும், உங்கள் சமாதானம் கட்டப்படும். நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன். பாலாக்கி போட்டான பாவி வந்து, அடா அவனே உழைச்சு அவனே சம்பாத்தியம் பண்ண பீரவை உடைச்சிட்டானே, டிவியை உடைச்சிட்டானே, துணிமணியெல்லாம் அள்ளி தீ வச்சிட்டானே, எத்தனை கேட்கிறோம். அது பாலானது, பயிர் நீளமாக்குகிறேன். அது பயிராய் வந்து கையை உயர்த்தி நேர மாற்றம் மாறுதலை உண்டாக்குவார். அதான் நம்முடைய ஆண்டவருடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேலை. தான் கையை உயர்த்தி மாற்றத்தை உண்டாக்குவார். அது பயிர் நிலமாகும். பிள்ளைகளை அரவணைக்கக்கூடிய தகப்பனை தருவார், பிள்ளைகளை அரவணைக்கக்கூடிய தாயை தருவார், சபையை கட்டக்கூடிய தாயை தருவார். ஆமாம், அந்த தாயினுடைய வாயில உடைஞ்சி போகக்கூடிய வார்த்தை வராது, தகப்பனுடைய வாயிலே உடைஞ்சி போகக்கூடிய வார்த்தை வர, அரவணைக்கிற வார்த்தை வரும். காரணம், அரவணைப்பு தான் சபையை கட்டும். கையை உயர்த்தி, அரவணைப்பு தான் கட்டும். ஆமாம், அங்கங்கே இருக்கிறத கட்டடம் கட்டுறதுதான் அது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய குடும்பம் கட்டப்படும். அடிக்கடி வானத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படி சொல்லுங்க. சபை கட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும், வீடு கட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும், உங்கள் பிள்ளைகள் கட்டப்பட்டுக்கிட்டே இருப்பான். இந்த பிள்ளைகளை எந்த சத்துரும் அசைக்க முடியாது. உடனே ஆண்டவர் சொன்னார், நீ பாக்கியவானப்பா. பேதுருவை பார்த்து சொல்கிறார், இந்த வார்த்தை சொல்லிட்டு உன் வாயிலிருந்து, இது உனக்குள்ளிருந்து வரல, ஒரு ரத்தத்திலிருந்து வரல, உன் மாம்சத்திலிருந்து வரல, என் பரலோக பிதா என்னை எப்படி அனுப்புனாரு, அவரே உனக்கு இந்த வார்த்தையை உன் வாயில போட்டிருக்காரு. ஆமாம், இந்த கல்வே என் சபையை கட்டுவேன். ஏதோ பெலத்தில் பிரசங்க வர்ணிப்பு கற்றுக்கிட்டதுனால சபை கட்டப்படாது. பைபிள் காலேஜ் படிச்சுட்டேன், சபை கட்டப்படாது. எல்லாம் எனக்கு அடுக்குமொழியில் பேசுவேன், அடுக்குமொழியில் பாடுவேன், சபை கட்டாது. சபை பரலோகம் தான் சபை. கையை உயர்த்தி, இந்த பரலோக சபை கட்டணும்னா சொல்லுங்க, நீர் இங்க இருந்தெல்லாம் சொல்லுங்க, நீர் கையை வைத்து சொல்லுங்க, எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய
கிறிஸ்து. ஆஹா, இதை சொல்லிட்டா நீங்க பாக்கியவானா மாறிடுவீங்க. இன்னைக்கு அநேக ஜனங்களை துன்மார்க்கத்தில் பிசாசு தள்ளிக்கிட்டு இருக்கிறான். ஜாக்கிரதையா இருங்க தேவ பிள்ளைகளே. இயேசுவை எப்பொழுதும் சொல்லிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். எரோமியா என்றால் கவனிக்கிறீங்களா? கவனிங்க. அவன் ஒரு புலம்பல், ஜனங்களுக்காக புலம்பி புலம்பி அழக்கூடிய ஒரு இருதயம் உடையவன். இப்போ சத்துரு எழும்பிட்டான், பயங்கரமா எழும்பி நிற்கிறான். சத்துருடைய கோட்டையை அழிக்கணும், அவனுடைய கொத்தாளங்களை இடிக்கணும், சாத்தானை அழிக்கணும், சாத்தானுடைய கோட்டைகளை முறிக்கணும், அவனை உடைக்கணும். ஒரு மனுஷனை தேர்றார். அவன் தான் எரோமியா தீர்க்கதரிசி. கவனிங்க, எரோமியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, எரோமியா தீர்க்கதரிசியே, உன் தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை பரிசுத்தமானாகும்படி நான் வேறு பிரித்தேன். நீ பிடுங்கவும் கட்டவும் அழிக்கவும் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இவர் உடனே சொல்ற, ஐயோ நான் சிறு பிள்ளைப்பா, நான் சிறு பிள்ளை. சிறு பிள்ளைன்னு சொல்லாத, ராஜாக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் உன்னை நான் தலைவனாய் மாற்றுவேன். எரோமியா எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே. இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் உங்கள்கிட்டயே கர்த்தர் பேசுறார். நீங்க சாதாரண ஆட்கள் அல்ல. ஜெயராஜ் பிரசங்கத்தை கேட்டு நீங்க வரல, ஏதோ ரத்தத்துல ஃபீலிங்ல வர்ற, அது வரல, அவெல்லாம் ஓடி போவான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த அழைப்பு, இந்த அதாவது நிர்மூலமாய் போட்டுக்கிறதெல்லாம் மறுபடியும் கட்டணும், அழிக்கிறதுக்கு. உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே, கர்ப்பத்திலிருந்து, உன் தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி, நான் உன்னை பரிசுத்தம் உன்னை பண்ணினேன். ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன் என்றார். அப்பொழுது அவன் எரோமியா சொல்றார், கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன். நான் ஐயோ நான் ஒரு பேச அறிய சிறு பிள்ளையா இருக்கிறேன். நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. நீ சொல்லாதே, சிறு பிள்ளைன்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்காதே. நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நீ யாருக்கும் பயப்படாத. உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். இதோ என் வார்த்தைகளை உன் வாயில வைக்கிறேன். பார், பிடுங்கவும். பார், கவனிங்க, எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. பார், பிசாசுடைய கிரிகளை வாய்ட்டு அறிங்க, பிடுங்க. பார், பிடுங்கவும், பிசாசின் கிரிகளை பிடுங்கவும், இடிக்கவும், பிசாசின் கிரிகளை இடிக்கவும், அழிக்கவும், பிசாசுடைய வல்லமைகளை அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும். கையை உயர்த்தி இதுல இருந்து கர்த்தர் சொல்றார், இனி கட்டவும், இனி நாட்டவும் உன்னை நான் இன்று அபிஷேகித்திருக்கிறேன். கைகளை உயர்த்தி கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும். அடுத்து சொல்றாரு, ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்கள் மேலும் உன்னை ஏற்படுத்தியிருக்கேன். நானே உன்னை ஏற்படுத்திட்டேன்ப்பா. ஜாதிகள் மேல ராஜாக்கள் மேல எதுக்கு? கட்டவும் நாட்டவும். உன் பிள்ளைகள் குடும்பத்தை கட்ட, சபையை கட்ட, உன் வியாபாரத்தை கட்ட. ஆமா, நான் உன்னை நாட்டி இருக்கிறேன். 10 காரியத்துல இன்னைக்கு உங்களை கர்த்தர் கட்டுவார். நான் சொல்ல ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் மேல சபை கட்டப்படும். அல்லேலூயா. ஒன்று சொல்லுங்க, இயேசுவின் மேல சபை கட்டப்படும். இயேசுவின் மேல வீடு கட்டப்படும், குடும்பம் கட்டப்படும். இயேசுவின் மேல வியாபாரம் கட்டப்படும், வேலை வாய்ப்புகள் கட்டப்படும். உன்னுடைய படிப்பு இயேசுவின் மேல கட்டப்படும். குடும்ப ஐக்கியம் இயேசுவின் மேல கட்டப்படும். உனக்கு கொடுத்த தரிசனம் இயேசுவின் மேல நிறைவேறும். அல்லேலூயா. உன்னுடைய விசுவாச வாழ்க்கை இயேசுவின் மேல அது வளரும்.
ஆமா, உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கை இயேசுவின் மேல கட்டப்படும். ஆசீர்வாதமான வாழ்க்கை இயேசுவின் மேல கட்டப்படும். அல்லேலூயா. உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறதுக்கு காரணம் சபையை கட்டி எழுப்ப, உங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்ப, உங்களுடைய வீட்டை கட்டி எழுப்ப, உங்க வியாபாரத்தை கட்டி எழுப்ப, உங்க படிப்பு காரியங்களை கட்டி எழுப்ப. அல்லேலூயா. அதுக்குத்தான் கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். ஒன்றை கொண்டு கட்ட முடியாது. இயேசுவின் பேரில் உன் குடும்பம் கட்டப்படும், உன் பிள்ளைகளுடைய குடும்பம் கட்டப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 காரியம் அந்த சபை கட்டப்படும். 3 காரியத்தில் ஒன்று நான் எழுதி வச்சிருக்கிறேன். ரட்சிப்பின் கூட்டத்தை வச்சு தான் சபையை கட்டுவார். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 47வது வசனத்தை நான் வாசிக்க கேட்பேன். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். யார் சபையை கட்ட முடியும்? யாரை கொண்டு சபையை கட்டுவார்? ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தாரை கொண்டு சபையை கட்டுவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. ஆமா, ரட்சிப்பின் அனுபவம் வேணும். ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம், துன்மார்க்க கூட்டம், பரியாச கூட்டம், பல கூட்டங்கள் இருக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம்னு அவர் கைக்குள்ள இருக்குது. அந்த கூட்டம் தான் நீங்க. கையை உயர்த்தி. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அங்க கிடந்தாலும் இங்க கிடந்தாலும் அந்த ரட்சிப்புக்கு ஏற்ற அந்த சபைக்குள்ள கொண்டு வந்து அவனை அப்படியே கட்டிடுறார். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும், நான் உங்களுக்கு சபை கட்டுறதை குறித்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த கல்மல் என் சபையை கட்டுவேன். தலைப்பு அதுதான். யாரை கொண்டு கட்டுவார்? ரட்சிக்கப்பட்டவர்களை கொண்டு கட்டுவார். ஆமா, ரட்சிப்பு என்றால் என்ன? நான் இந்த உலகத்துக்கு சொந்தம் இல்ல, நான் இயேசுவுக்கு சொந்தம். இயேசு என்ன பிசாசின் கையில் இருந்து இரத்தத்தை கொடுத்து வாங்கிட்டார். நான் அவர் உள்ளங்கையில் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். என் கைகள், என் கால்கள், என் உணர்வுகள், என் உணர்ச்சிகள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரோடு இணைஞ்சிருக்குது. ரட்சிப்பு என்றால் என்ன? மாறுபாடான சந்ததியை விட்டு விலகிறது ரட்சிப்பு. 40வது வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 2:40 அழகா சொல்றேன். இன்னும் அநேக வார்த்தைகளாலும், இந்த அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னார். ரட்சித்துக் கொள்ளுங்க. மாறுபாடான சந்ததி. இங்க சபைக்கு கவனிக்கிறீங்களா? சில ஆட்கள் சபைக்குள்ள வருவாங்க, ஞானஸ்தானம் எடுக்கவே மாட்டாங்க, ஆவியில நிறையவும் மாட்டாங்க. வருவாங்க, காணிக்க போடும்போது கூட போட மாட்டாங்க, நிற்பாங்க. நீங்க ஆவியில் நிறைஞ்சீங்கன்னா இவங்க உள்ள சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் மாறுபாடான சந்ததி. நீங்க ஆவியில் நிறைஞ்ச அழுவீங்க, அவங்க சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க உணர்ந்து நான் ஒரு பாவின்னு கதறுவீங்க. உங்களுக்கு ஆண்டவருக்கு தெரியும். அந்த ரட்சிக்கப்படாதவன் என்ன பண்ணுவான்னா அதை பரியாசம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனை உங்க வண்டியில கூட்டிட்டு போனீங்கன்னா நீங்களும் பரியாசக்காரராயிருவீங்க. ரட்சிப்பு என்றால் ஆண்டவருடைய இரத்தத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு கூட்டம். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு அதுதான் ரட்சிப்பு. கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ரட்சிப்பு அது தனி ஒரு அழகு, அது ஒரு பூ. அது பூத்துக்கிட்டே இருக்கும், வாசனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது ரட்சிப்பு. அது மலர்ந்து கொண்டே இருக்கும். அந்த பூ, அதாவது அந்த ரோஜா மலர், அந்த முள்ளு குத்தி கிளிய கிளிய ஒரு வாசனை வந்துகிட்டே இருக்கும். அந்த வாசனையை முகர்ந்து தான் அந்த வீட்டுக்குள்ளே நீங்க போகணும். அதுதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. மாறுபாடான சந்ததியை விட்டு விலகணும். ஆமா, மாறுபாடான சில பணமே பணம் நோக்கம், பணமே பணம் நோக்கம். சிலவன் அருவருப்பான பாலியல் காரியமே பேசிக்கிட்டு இருப்பான். ஆமா, எங்க சுத்தினாலும் அந்த மாம்சத்துக்கு வந்துடும். அவனெல்லாம் விட்டு விளைகிறன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஞானமா இருக்கும் கர்த்தருடைய பிள்ளை.
உலக ஜனங்கள் இருக்கிற மாதிரி கல்யாண வீட்டுக்கு போனால் எல்லாருக்கும் வெத்தலை இருக்கும், பாக்கு இருக்கும், பாக்கு இருக்கும், பீடாக இருக்கும், இன்னும் ஒன்றும் இருக்கும், அதில் தொடக்கூடாது. அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அதான் மாறுபாடு. வேறு எதுக்கு பைபிள் எடுத்துகிட்டு ஆவிக்குள்ளே வந்து அதெல்லாம் மாறுபாடான மனிதர்களை விட்டு நாம் விலகினோம். அதுதான் உண்மையான ரட்சிப்பு. இயேசுவை பிடித்துக்கிடணும். அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், எல்லாரும் வாசிங்க 2 கொரிந்தியர் 15:17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின. அதான் ரட்சிக்கப்பட்ட கூட்டம். ரட்சிப்புன்னா என்ன? அவரே சொல்றாரு, ஞானஸ்தானத்தை பற்றி கேட்டும் பரிசுத்தாவியை பற்றி அறிஞ்சும் ஞானஸ்தானமே எடுக்காம பரிசுத்தாவியே பெறாம சபைக்குள்ள ஒரு கூட்டம் இருக்கும். அதுதான் மாறுபாடான சந்ததி. அல்லேலூயா. அபிஷேகனோட என்னமோ நம்மளை குளிக்க அக்கடியில் போடுறோம். அதெல்லாம் அபிஷேகம் என்பது என்ன? ஆவியானவர் அவர் உள்ளத்தின் நிறைவு வாய் பேசுது. ஆமாம், பானையில் இருக்குது, அகப்பையில் வருது, உள்ள இந்த அதான் ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா. கர்த்தரோடு இணைஞ்சிட்டோம். வேற என்ன? நீங்கள் அந்நிய பாஷை பேச வேண்டியதானே? எடுத்து பேசுறது தான் அந்நிய பாஷை. இது இந்த லகுவான இந்த சத்தியம் தெரியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தார். அந்த கூட்டம் தான் வளரும். கையை உயர்த்தி ரட்சிக்கப்படாத ஒரு ஆளை வச்சு சபை வளரவே வளர. 10 பேர் வருவான், 3 பேர் உடவான், 5 பேர். ரட்சிக்கப்பட்ட கூட்டம் இன்னைக்கு 50, நாளைக்கு 100, 1000, 10,000, 3000, 5000 திரள் ஜனங்க. கையை உயர்த்தி பேதுரு பிரசங்கத்தை கேட்டது முதலாவது 3000, 5000 திரள் ஜனங்க. ரட்சிக்கப்பட்ட கூட்டம், புது சிருஷ்டியின் கூட்டம், புது மனிதனின் கூட்டம். 2வது, ஒருவரை வைத்து சபை வளரும், சபை கட்டப்படும். 1 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையை சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. கவனிங்க, 2வது ஒரு வளர்ச்சி என்ன நான் எழுதி வச்சிருக்கிறேன். சத்தியத்திற்கு சாட்சியும் ஆதாரமுமாய் இருக்கிற. சாட்சியும் தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறவங்க அந்த சபை வளரும். சபை கையை உயர்த்தி அல்லேலூயா. சபை வளரும். சத்தியத்துக்கு தூணாய் இருக்கிற, சபைக்கு தூணாய் இருக்கிற அந்த மக்களை வைத்து சபை வளரும். கையை உயர்த்தி சத்தியத்துக்கு நான் தூணா இருக்கேன். இது சத்தியம். அந்த சத்தியத்தை என் நெஞ்சில் பூரா நான் வச்சிருக்கேன். ஆமாம், என் சாட்சி நான் கெட்டு போக விட மாட்டேன். என் சாட்சியை நான் காத்துக்கிடணும். என் ஜீவன் தப்பு நான் ஓடணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சத்தியம் சாட்சி தூணாய் நிற்கிறது. இதுல உறுதியா இருக்கிறதுக்கு பேர் தான் தூண். இன்னொரு வசன வாசி, கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்துல தூண்களாய் எண்ணப்பட்ட யாக்கோபு, கேபா, யோவான்கிறார். வாசிங்க. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும், தூண்களாய் பாத்தீங்களா, தூண்களாய் எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் கேபானும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவங்க தூண்களாய் எண்ணப்பட்டவங்க. யாக்கோபு ஒரு தூண் சபைக்கு. தூணுன்னா என்ன? அந்த சபைக்கு ஒரு தேவை வரும்போது அந்த சபையை தாங்கிறதான் தூண். இந்த தூண் தான் அந்த சபையை தாங்கி இருக்குது. இந்த தூண்னால தான் மேல் கூடாரமே இருக்கு. இப்படி நான் ஒரு தூண், யாக்கோபாய நான் ஒரு தூண். நான் ஒரு தூணா இருக்கிறேன். என்னை கொண்டு இந்த சபையை கட்டுறது. அல்லேலூயா. ஆமா, நான் என்னுடைய அஸ்திபாரம் கரெக்டா இருக்கு. நான் சத்தியத்துக்கு தூணும், சபைக்கு ஆதாரமா இருக்கிறேன். அந்த சபை மேலும் மேலும் கட்டுறது தான் தூண். அது என் நடைமுறையில் காட்டுறேன். நான் ஒரு யோவான் தூண், கேபா ஒரு தூண். கைகளை உயர்த்தி யாக்கோபு ஒரு, நீங்க தான் கேபா. கேபாக்கு பேதுருக்கு மறுபேர் கேபா. பேதுரு நீங்க தான், யாக்கோபு நீங்க தான். உங்களை கொண்டு தான் சபையை கட்டுவார். சபைக்கு நீங்க தான் தூண். சபையின் ஒரு தேவை வருது, தூண் நான் நிற்கிறேன், நான் எடுக்கிறேன். சபை கர்த்தருடைய சபை. அந்த வளர்ச்சிக்கு நான் காரணமா இருந்தா என் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. அதுதான் தூண். நீங்க ஜெபம் பண்ணணும்.
எங்க சபை வளரணும், என் சபைக்கு நான் தூணா இருக்கணும், என்னால இந்த சபை கட்டப்படணும். எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ண போறீங்க? அப்படி இருப்பீங்களா? இந்த கல்மேலின் சபையை கட்டுவே தூண்களாய் இருக்கிற தூண்களாய் எனப்பட்ட யோவான், கேபா அவர் சொல்றாரு, யாக்கோபுங்கிறார், பவுல் சொல்றார். சரி, இவங்களை வச்சு சபை கட்டப்படும். சபை இவங்களை வச்சு தான் சபை. மூணாவது, இந்த கல்மேலின் சபையை கட்டுவேன். மூணாவது, ஊழியக்காரங்க கடிந்து கொள்ளும் போது ஏற்றுக்கொள்ளுகிற மக்களை வச்சு சபையை கட்டுவார். கையை உயர்த்தி. ஊழியக்காரங்க, விசுவாசி 80 வயசு, ஊழியக்காரனுக்கு 50 வயசு. ஊழியக்கார விசுவாசிகளை பார்த்து சொல்லும்போது 80 வயசு ஆளு உடனே இந்த வார்த்தை எனக்குத்தான், பாஸ்டர் கடிந்து கொள்வது எனக்குத்தான், எச்சரிக்கிறது எனக்குத்தான் கீழ்ப்படியும் போது அந்த சபை கட்டப்படும். முறுமுறுக்குமா அவர் சொல்லி நான் என்னென்ன கேட்கறது? சின்ன பையன் அந்த ஊழியக்காரன், எனக்கு வயசு எப்படி இருக்கு, அவங்க அப்பா காலத்தில் இந்த சபையில் இருக்கிறேன், அவனு சவால் அடித்தா அந்த அந்த விசுவாசி சபையில் நிலைச்சி நிற்க முடியாது. நீங்க படிங்க, கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க வாசித்தா, அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்துக்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பதாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், நீ சொன்னது என்னவென்றால், யூதனாய் இருக்கிற நீர் யூத முறைமையாக நடவாமல் புறஜாதியர் முறைமையாக நடந்து கொண்டிருக்க புறஜாதியாரை யூதர் முறையாக நடக்கும்படி எப்படி நீ கட்டாயம் பண்ணினீர். இவர் பவுல் இருக்கார்ல, நேத்து முளைச்ச காளான். பவுல் நேத்து முளைச்ச காளான். இயேசு கூடயே வந்தவர் பேதுரு, முதல் அப்போஸ்தலர் பேதுரு. நேத்து முளைச்ச காளான் பேதுருவை பார்த்து, நீ மாயம் பண்றீர், சத்தியத்தைப்படி சரியா நீ சொல்லல, புறஜாதியாருடைய மார்க்கத்தை நீர் யூதனா இருக்க யூத முறைப்படி நடக்கல. யார் சொல்றா? யாரை பார்த்து சொல்றாரு சொல்லுங்க? 50 வருஷத்துக்கு டிஃபரன்ஸுங்க. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால உள்ளவர் பேதுரு. கொர்நேலியு வீட்டினுடைய பிரச்சனை இது. மாயம் பண்றாரு ஊழியக்காரர். இத இள ஊழியக்காரர் பேசும்போது பேதுரு மனம் திரும்பினார். கையை உயர்த்தி மனம் திரும்பினார். இன்னைக்கு ஆண்டவர் அவர் தொட்டார். தீவிரவாதியாகிய சவுலை தொட்டு பவுலா மாத்திட்டாரு. இந்த பவுல் பிரசங்கத்துக்கு இந்த பேதுரு மனம் திரும்பினார். ஊழியக்காரன் கொட்டுட்டானா அது என் தலையை அள்ளல் தட்டுவது இல்லை, அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கிறது. 141 சங்கீதம் 5வது வசனத்தை நீங்க வாசித்தனா, நீதிமான் என்னை தயவாய் குட்டி, என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும். நோக்கம் சபை கட்டப்படணும். ஏன் குறை ஜெபிக்கிற ஊழியக்காரருக்கு தெரிஞ்சிருக்குது. ஐயா தோத்திரையா, நான் 80 வயசுயா, உங்களுக்கு 50 வயசு தான், ஆனாலும் நல்லா என்னை கடிந்து கொண்டீங்க. அவங்க பிரச்சனை எனக்கு கடினமா, என்னை கடிந்து கொண்டது நான் எச்சரிக்கப்பட்டையா, ரகசிய பாவத்தை அப்படியே பிரசங்கத்தில் சுட்டி காட்டிட்டீங்க, என்ன மனம் திரும்பிட்டையான்னு சொன்னா இந்த சபை கட்டப்படும். எல்லாரும் எந்திரிங்க. இதான் இயேசுவின் சிலுவையை பாருங்க. 2 கைகளை உயர்த்தி ஊழியக்காரருடைய சொல்ல அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஊழியக்காரர் கொட்டுறது என் தலைக்கு என்னையை போல இருக்கிறது. ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய சபை கட்டப்படுது. தலையில் கை வைங்க. தயவு செய்து சபை கட்டப்படும். இந்த கல்மேலியின் சபையை கட்டுவேன். ஊழியக்காரனை எதுக்குறவங்க அவங்க எந்த கவனிங்க, உங்களை வச்சு சபை கட்ட முடியாது. அப்பா அந்த செய்தி எனக்குத்தான், இந்த செய்தி எனக்குத்தான். நான் இன்றைக்கே மாறுபாடான காரியத்தை விட்டு விலகிறேன். என் வீட்டை கர்த்தர் கட்ட போறார். இயேசுவின் நாமத்தினால என் வியாபாரம் கட்டப்பட போகிறது, என் தொழில் கட்டப்பட போகிறது. இயேசுதான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அவர் உங்களுக்காக அடிக்கப்பட்டார். சிலுவையை பாருங்க. அந்த கிறிஸ்து தான் உங்களுக்காய் பலியானார். அந்த கிறிஸ்து தான் உங்களுக்காய் சாபமானார். அந்த கிறிஸ்து தான் உங்களுக்காய் நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார். ஓ ஹல்லேலூயா. ராத்திரி
ஆவியானவரே எனக்கு சொன்னார், இந்த சத்தியத்தை சபைக்கு சொல்லு. ஆமா, பவுல் நேத்து முளைச்ச காலம், பேதுரு முதல் அப்போஸ்தலர். ஆனால் அவர் சொல்றார், கலாத்திய சபையை பார்த்து சொல்றார், சத்தியத்தின்படி நீர் நடக்கலையே, யூதனாய் இருந்து நீர் யூத முறைப்பிரகாரம் நடக்கலையே. நடந்தது அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில். அதை சுட்டி காட்டும் போது அந்த பேதுரு, நான் எவ்வளவு முன்னான உள்ள ஆளு, நான் இயேசுவையே நேரடியாய் கூட இருந்த ஆளுன்னு அவர் சொல்லவே இல்லை. தன்னை தாழ்த்துகிறார், மனம் திரும்புகிறார். தலையில கை வைங்க. நம் ஒவ்வொருவரும் இயேசுவின் சிலுவையை பாருங்க. அற்புதமான வார்த்தையை கர்த்தர் தந்திருக்கிறார், பரலோக வார்த்தையை தந்திருக்கிறார். இந்த வார்த்தை எனக்குன்னு சொன்ன கையை உயர்த்தி காட்டுங்க. நீங்க இனி கட்டப்படும், நிர்மூலமானவர்களை கட்டுவார், சபை கட்டப்படும். பேதுருவாய் இருக்கிறார். ஆமா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்னாய், கிறிஸ்துவின் மூலமாய் உன் வீடு கட்டப்படும். எல்லா கையை உயர்த்தி ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள்: நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.